வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு. இந்த ப்ரெஸ் மீட் வந்து எதை பற்றி இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே வந்து தாவக தரப்புலேருந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் ராகவா லாரன்ஸ் வந்து போட்டியிட போகிறதா வந்து ஒரு சில நியூஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஊடகங்களை பார்த்துக்க முடியும். ஸோ அதை பற்றின ஒரு ப்ரெஸ் மீட்டை தான் வந்து இந்த ப்ரெஸ் மீட் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு ராகவா லாரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் வந்து பேசிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ அந்த 1/4 மணி நேரம் அவர் பேசுகிறத ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஷார்ட்டாக வந்து எவ்வளோ சுருக்கி என்ன சொல்லியிருக்காருன்றதை மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லி, என்ன ஸ்லோகம் அப்படின்னா, அந்த மாதிரி வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே, இதை தான் வந்து அந்த கதையோட ஒட்டுமொத்த அந்த குட்டி ஸ்டோரியோட டைட்டில் வந்து கொடுத்துட்டு ஒரு என்டையர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 சம்பவங்கள் வந்து அவருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு அரசியல் ரீதியாக. ஸோ அதை தான் வந்து இந்த விஷயத்தில் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து அங்கே போய்ட்டு சாப்பாடு கொடுக்க போயிருக்காரு. அந்த சாப்பாடு கொடுக்க போன அந்த டைமில் வந்து பொதுமக்களுக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்காரு. ரொம்ப நாள் நடந்துச்சு இல்லையா ஜல்லிக்கட்டு போராட்டம். சாப்பாடு கொடுக்க போனப்போ என்னை வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக விமர்சனம் வந்து பண்ணார். ஆனால் நாங்கள் போனதை வந்து அரசியல் காரணத்துக்காக நான் போகலை, நான் சாப்பாடு கொடுக்குறதுக்காக மட்டும்தான் போனேன். ஆனால் என்னை வந்து அரசியலை சம்மந்தப்படுத்தி எனக்கு பேசினாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் நான் வந்து முழுமையாக வந்து அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன். அதை ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி கூட இருக்கிற நபர்கள்லாம் நீங்களும் வந்து அரசியலுக்கு இப்போ போவீங்க, அவர் ரஜினி அவர்கள் வந்து கட்சிக்கு போகிறாரா, நீங்கள் வந்து ஒரு அமைச்சர் பதவிக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரோ கல்வித்துறை அமைச்சரோ நீங்கள் போனீங்கன்னா நம்ம நிறைய வந்து மக்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து ராகவா லாரன்ஸ் அவரோட அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து தலைவர் வந்து அரசியல் இது பண்ண போகிறாரு, அப்போ நான் அதில் இறங்கலாமா போகலாமான்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னோடனே அம்மா வந்து அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அம்மா கிட்ட தான் நான் கேட்டு தான் பண்ணுவேன். ஆனால் அப்படி கேட்டு பண்ணலான்ற போது அவங்க ஏதாவது ஒரு பதில் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இது மாதிரி நான் வந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இறங்கலாம், இந்த கட்சிக்குள்ளே நான் போகலாமா வேணாம்னு கேட்டப்போ அம்மா எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் வந்து அவர் சொன்னாராம். என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி வந்து அரசியலில் வந்து ஜாதியும் மதமும் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இருந்தாலும் ஜாதியும் மதமும் இருக்குது, அதனால தான் வந்து இந்த அரசியலே கட்டமைக்கப்பட்டிருக்கு, அது வந்து ஒரு சாக்கடப்பா அப்படின்னு சொல்லி அம்மா, அதாவது ராகவா லாரன்ஸோட அம்மா வந்து அன்றைக்கி சொன்னதாக வந்து அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து மீண்டும் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி தாவக கட்சியில் வந்து இப்போ அரசியல் கட்சி தொடங்கி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, ராகவா லாரன்ஸ் போய்ட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கு, இங்கே பாருமா, அன்றைக்கி நீ வந்து இது மாதிரி சொன்னேன், ரஜினி அவர்களுக்கு கட்சி ஆரம்பித்தாங்களோ கட்சிக்குள்ளே போனாலும் இந்த கட்சிக்குள்ளே போனாலும் வந்து ஜாதியும் மதமும் இருக்குது, ஜாதியும் மதமும் இல்லாமல் இங்கே அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியலை பற்றி எடுத்து இந்த மாதிரி நடத்தி கொண்டு போயிருக்காரு, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மேற்கோள் காட்டி தான் வந்து இவர் இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்காரு. பேசுறது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் வந்து நான் வந்து அரசியல் கட்சியில் வரப்போன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இந்த ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்கணுமா வேண்டாமா, இந்த அரசியலில் நான் வந்து வரலாமா வேணாமன்றதை நீங்கள் மக்களாகி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டுப்பேன். அரசியலுக்கு வாங்கன்னு சொல்ல வருவேன், வர வேண்டாம்னு சொன்னால் நான் வரமாட்டேன் அப்படின்றத வந்து அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ வந்து ஒரு இது மாதிரி நியூஸ் சேனலுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்து அதில் வந்து அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரா இல்லையா, வரலாமா வேணாமா, இதை வந்து மக்களே முடிவு பண்ணுவாங்க அப்படின்றத அவர் வந்து அவரோட சஜஷனை வந்து அதில் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து இதில் எந்த அளவுக்கு வந்து கருத்து தெரிவிக்கிறோம், அதாவது கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட அரசியல் வருகை அப்படின்றது இருக்கும் அப்படின்றது அவர் வந்து அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து அவர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த ஒரு விஷயம். இது ஏற்கனவே மக்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் இப்போ கொடுத்துருக்காரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய வந்து விஷயங்கள். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன்.